ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நேத்ரா த்ரெட் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு மொபைல் பவுச் தாங்க பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் ஒரு மொபைல் பவுச் போட்டிருக்கேன். இது நம்ம வேறு மாடலில் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 3mm ஹூக் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நான் வந்து 2 கலர் யூஸ் பண்ணி இந்த மொபைல் பவுச் பண்ண போகிறேன். 2 கலர் யூஸ் பண்ணி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து லுக்கை பார்க்க அழகாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு கலரில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கிறேன். ஸ்லிப் நாட்னால் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு முடிச்சு தான். முடிச்சு போட்டுட்டு இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் செயின்ஸ் போட்டுக்கிறேன். அதாவது உங்கள் ஃபோனுக்கு எவ்வளோ செயின்ஸ் வந்து ஃபோனோட அடிப்பகுதி வந்து கணக்கு வச்சுக்கோங்க, அவ்வளோ செயின்ஸ் போடணும். நான் வந்து இந்த பவுச் வந்து செல் ஸ்டிச்சில் பண்ணுறதுனால இது வந்து நம்ம போடுற செயின் வந்து 6ஆல் மல்டிபிள் ஆகணுங்க. இப்போ வந்து நான் வந்து என்னோடய ஃபோன் அடிப்பகுதி கணக்குக்கு 12 செயின்ஸ் வருது. ஸோ நான் வந்து 12 செயின்ஸே அப்படியே போட்டுக்கிறேன். அப்படின்னா எனக்கு வந்து இது 6ஆல் மல்டிபிள் ஆகுமா. ஸோ நான் வந்து அந்த 12 செயின்ஸோடு ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் இன்னும் பெருசாக போடணுன்னா அந்த மாதிரி எவ்வளோ செயின்ஸ் வருதோ அது வந்து 6ஆல் மல்டிபிள் ஆகிற மாதிரி கணக்கு வச்சு போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து 12 செயின்ஸ் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 செயின்ஸ் போட்டுக்கிறேங்க. எதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா 2 செயின்ஸுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அந்த 12 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் நான் வந்து டபுள் க்ரோஷெட் தாங்க போட போகிறேன். அதாவது எப்பயுமே நம்ம ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் தான் ஒர்க் பண்ணுவோம், கரெக்டாக? இப்போ நான் ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் ஒர்க் பண்ணும்போது ஒரு செயின் தான் விட்டுருப்பேன். இப்போ இன்னும் 2 செயின் போட்டேன்னா 3 செயின் விட்டுட்டு அந்த செயினில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி வந்துடுமா. ஸோ அப்போ இந்த 3 செயின் வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல் ஆயிரும். சொல்கிறது புரியுதா? இப்போ நான் வந்து அந்த செயினில் போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷெட் போடுறேன். டபுள் க்ரோஷெட் எப்படி போடணும் அப்படிங்கிற டுட்டோரியல் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், அது கூட பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டாச்சு. நான் இன்னொன்று கூட சொல்கிறேன் பாருங்கள். டபுள் க்ரோஷெட் எப்படி போடணுன்னா, ஒரு டைம் யான் சுற்றிட்டு அந்த செயின்குள்ளே ஹூக்கை விட்டு அந்த யான் எடுக்கணும். இப்போ 3 லூப் இருக்கா, 2 வெளியில் எடுக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாகவே நான் டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு ஃபைனலாக உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டுட்டேன். இப்போ இந்த லாஸ்ட் செயினில் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. ஆல்ரெடி நான் ஒன்று போட்டேன். ஸோ நான் இன்னும் 4 டபுள் க்ரோஷெட் அதே செயினில் போட்டுக்கிறேன். அதாவது அப்படி டேர்ன் பண்ணி இந்த பக்கம் வர்ற மாதிரி பண்ண போகிறோம். இப்போ நான் 5 போட்டேங்க. இப்போ இந்த செயின் இதுக்கு முன்னாடி போட்ட டபுள் க்ரோஷெட்டுக்கு நேர கீழே அந்த செயின் இருக்கும்ல, அதில் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்டாக இந்த கார்னர் வரைக்கும் போட்டுக்கோங்க. சேம் இதே மாதிரி தான் இந்த பக்கம் 5 டபுள் க்ரோஷெட் போட்டோம்ல கார்னரில், அதே மாதிரி தான் அந்த பக்கமும் 5 டபுள் க்ரோஷெட் போடணும். ஸோ நான் அந்த ரோ ஃபுல்லாக போட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் வந்து கடைசி செயின் வந்துட்டேன். அதில் ஆல்ரெடி ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டிருக்கோமா. ஸோ நான் இன்னும் 4 டபுள் க்ரோஷெட் மட்டும் போட்டுக்கிறேங்க அந்த செயினில். டூ செயின்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டோம்ல, அதில் அந்த டாப்பில் உள்ள செயினில் போயிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ அடுத்த ரவுண்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, 3 செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அந்த 3 செயின்ஸ் வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்காக. அப்போது அதுக்கு அடுத்து வர செயினில் எல்லாமே ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்டாக போட்டு போகணுங்க. ஸோ அப்போ இந்த ரோ ஃபுல்லாகவே போட்டுட்டு நான் ஃபைனலாக உங்களுக்கு வந்து எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டேன். இப்போ ஃபஸ்ட்டாக ஒரு 3 செயின்ஸ் போட்டோம்ல, அதில்
தேர்டு செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இந்த செல்ஃப் ஸ்டிச் பண்ண போகிறோங்க. ஸோ நான் அது வந்து வேறு கலரில் பண்ணுறதுனால இதை அப்படியே ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கிறேன். அப்படி டைட் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம வேறு கலரில் பண்ண போகிறோம், அதாவது செல்ஃப் ஸ்டிச் பண்ண போகிறோங்க. அதுக்கு நான் வந்து ஒரு லைட் பிங்க் எடுத்துக்கிறேன். லைட் பிங்க்கை ஸ்லிப் நாட் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டோமோ அதுக்கு பக்கத்து செயினில் ஹூக்கை விட்டு அந்த பிங்க் யானை இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரே ஒரு செயின் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட்காக. இப்போ அதுக்கடுத்து இருக்க 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயினில் ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும். 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு தேர்டு செயினில் போயிட்டு நான் வந்து டபுள் க்ரோஷெட் போடுறேன். மொத்தம் 5 டபுள் க்ரோஷெட் போடணுங்க இதே செயினில். இப்போது 5 போட்டேன். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒரு 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயினில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷெட் போடணும். அவ்வளோதான். அதே மாதிரி அதுக்கு அடுத்து இருக்க 2 செயின் விட்டுட்டு 3வது செயினில் போயிட்டு 5 டபுள் க்ரோஷெட் போடணும். அதுக்கடுத்து 2 செயின் விட்டு சிங்கிள் க்ரோஷெட் போடணும். மொத்தம் 5 செல் ஷேப் வரும் எனக்கு. நான் ஃபுல்லாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டேன். இப்போ முடிக்கிறது எப்படி முடிக்கணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டோம்ல, அந்த செயினோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போது இந்த கலர் இதோடய முடிச்சிடலாம். ஸோ ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கிறேன். நான் இப்போது திருப்பி கீழே பேஸ்க்கு ஒரு டார்க் பிங்க் கொடுத்தோம்ல, அதே பிங்க்கை வச்சு மறுபடியும் மேலே செல் ஸ்டிச் பண்ண போகிறேங்க. அதனால நான் அந்த யானை வந்து இதோட கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து டார்க் பிங்க்கு ஸ்லிப் நாட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த செல் ஸ்டிச் போட்டோம்ல, அதில் சென்டர் ஒன், அதாவது தேர்டு டபுள் க்ரோஷெட் போட்டதுக்கு மேலே ஒரு செயின் இருக்கும்ல, அதில் ஹூக்கை கொடுத்து அந்த பிங்க் யானை இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட்டுக்காக. இப்போ அந்த 2 செல் ஸ்டிச்சுக்கும் நடுவில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டோம்ல, அதில் போயிட்டு 5 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. செல் ஸ்டிச்சோட டாப்பில் சிங்கிள் க்ரோஷெட் போடணும். இப்போ நான் 5ம் போட்டுக்கிறேன். இப்போ தேர்ட் ஒன் போடுறேன். இப்போ நான் போட்டேன். இப்போ அந்த செல் ஸ்டிச்சோட சென்டர் செயின் இருக்குல்ல, அதில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மறுபடியும் 2 செல்லுக்கு நடுவில் போட்ட சிங்கிள் க்ரோஷெட் மேலே போயிட்டு ஒரு செல் ஸ்டிச் போடணும். இதே மாதிரி தாங்க ஆல்டர்னேட்டிவாக போட்டே வரணும். இப்போ நான் இதுக்கப்புறம் வந்து அந்த லைட் பிங்க் யான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இது போட்டேன். சேம் அதே மாதிரி தான் அந்த செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டிருப்போம்ல, அதில் அவ்வளோதான். இப்போ ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக உங்கள் ஃபோன் ஹைட்டுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் போட்டுக்கோங்க. என்னோடய ஃபோனுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நான் போட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் தூரம் போட்டேன். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து ஒரு க்ளோஸ் பண்ணுற மாதிரி பண்ண போகிறேங்க. இப்போ நான் கீழே யூஸ் பண்ண கலர் அப்படியே திருப்பி மேலே யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து அதே கலரில் ஸ்லிப் நாட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன்.
ஸோ இந்த சைடில் வர சிங்கிள் க்ரோஷெட் போட்டிருப்போம்ல, அதில் ஹூக் குத்தி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த டார்க் பிங்க்கை இந்த பக்கம் எடுத்துட்டு ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்காக. இப்போ எல்லா செயின்ஸ் மேலேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட் போடணுங்க. அதாவது இப்போ அந்த செல் ஸ்டிச் மேலெலாம் செயின்ஸ் தெரியுதுல்ல, அது ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டேன். இப்போ ஃபஸ்ட்டாக ஒரு 3 செயின்ஸ் போட்டோம்ல, அதில் 3rd செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி பண்ண போகிறோம். ஸோ நான் பின்னாடி இருக்கிற ரோவில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறேங்க. ஃபுல்லாக ஒர்க் பண்ண தேவையில்லை. ஸோ நான் அப்படி ஒரு 3 செயின்ஸ் போட்டு, அதாவது இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் மட்டும் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஃபுல்லாக ஒர்க் பண்ணக்கூடாது. அப்போ தான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக வருங்க. ஸோ இந்த கார்னர் வரைக்குமே ஃபுல்லாக டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 செயின்ஸ் போட்டுட்டு அப்படியே திருப்பிக்கிறேன். திருப்பிட்டு இதில் அப்படியே ஒர்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் வந்து முடிச்சிட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கா? ஸோ இதுக்கு அடுத்து ஒரு ரோ வந்து நம்ம பட்டன் வச்சு அதை கரெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணணுங்க. ஸோ நம்ம என்ன சைஸ் பட்டன் யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ரோவை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு வரும். நான் இந்த ஹார்ட் ஷேப் பட்டன் எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் வந்து தைச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த ரோவில் மொத்தம் எனக்கு வந்து 15 டபுள் க்ரோஷெட் இருக்குங்க. ஸோ நான் வந்து ஒரு சென்டரில் ஒரு 3 ஸ்டிச் மட்டும் விட்டுக்கிறேன். அதாவது லெஃப்டில் 6, ரைட்டில் 6 போடுற மாதிரி. அதாவது நான் ஒரு 6 டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு, ஆல்ரெடி அந்த 3 செயின்ஸ் போட்டிருக்கோம்ல, அது வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல். ஸோ நான் அதுக்கப்புறம் ஒரு 5 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து 6 போட்டேன். இப்போ எனக்கு ஒரு 3 செயினே போதுங்க அந்த ஹார்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அதனால் நான் ஒரு 3 செயின் போட்டுட்டு கீழே ஒரு 3 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 4வது செயின்லேருந்து ஃபுல்லாக டபுள் க்ரோஷெட். அதாவது நீங்கள் பட்டன் இதை விட சின்னதாக எடுத்திங்கன்னா இதே மாதிரி கனெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மற்றெல்லாம் சேம் தாங்க. ரிமைனிங் இருக்க எல்லாமே ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்டாக போட்டு ஃபைனலாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட மொபைல் பவுச் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி யாருக்காவது செஞ்சு கிஃப்ட் கூட கொடுக்கலாங்க. இல்லை நீங்கள் இதை வந்து ஒரு காயின் பர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், குட்டியாக செஞ்சு அந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேற ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி.